நம்மை நினைத்து நமக்கான நீதியை சரிக்கட்ட வல்ல தேவனுக்கு துதியும் கனமும் உண்டாகட்டும். இந்த நாளுக்கான ஆதார வசனங்கள் சங்கீதம் 3 அதிகாரம் 2 தேவனிடத்தில் அவனுக்கு இரட்சிப்பில்லை என்று என் ஆத்துமாவை குறித்து சொல்லுகிறவர்கள் அநேகராயிருக்கிறார்கள். துதிக்க ரோமர் 5 அதிகாரம் 1 நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறபடியால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். தேவ பிள்ளைகளாகிய நாம் நெருக்கப்பட்டு ஒடுக்கப்படும் பொழுது நம்மை சூழ்ந்திருக்கிற சக மனிதர்களே நமக்கு விரோதமாக அவதூறு பேசுவார்கள், நம்மை குற்றப்படுத்துவார்கள். அப்படிப்பட்ட காரியங்கள் நம்முடைய உள்ளத்தை உடைக்கும் பொழுதெல்லாம் நாம் மனிதர்களிடத்தில் சென்று ஆறுதலை தேடாமல் கர்த்தருடைய சமூகத்தில் அமர்ந்து கர்த்தரையே நோக்கி பார்க்க வேண்டும். அவர் நம்முடைய ஆத்துமாவை விடுவித்து நம்மை சூழ்ந்திருக்கிறவர்கள் மத்தியில் நம் தலையை உயர்த்த வேண்டும் என்றும், கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறதை பிறர் விளங்கும்படிக்கு கர்த்தர் தம்முடைய அற்புதத்தின் கரத்தை நம் மீது நீட்ட வேண்டும் என்றும், தம்முடைய மகிமையை நம் மூலமாக வெளிப்படுத்த வேண்டும் என்றும் இந்த நாளில் ஊக்கமாய் கர்த்தருடைய பாதத்தில் காத்திருந்து ஜெபிக்கலாம். துதிக்க வேண்டியது கர்த்தருடைய கிருபையினால் கர்த்தர் நமக்கு விசுவாசத்தை கொடுத்து நம்மை நீதிமானாய் மாற்றி வைத்திருக்கிறார். மேலும் தேவ சமாதானத்தினால் நம்முடைய உள்ளத்தை நிரப்பி இருக்கிறார். ஆகவே அந்த நல்ல திரியேக தேவனை மனதார நன்றியோடு ஸ்தோத்தரித்து உயர்த்துவோம்.